அதாவது இப்போ ஒன்று சொல்கிறேன் நான், நம்ம ஒன்றும் சும்மா ஒன்றும் இங்கே வந்து உக்காரல. ஒரு கர்நாடக சங்கீதம் தெரியாமல் அதெல்லாம் வந்து நான் மக்களுக்கு நான் வந்து சும்மா அப்படியே மேம்போக்கெல்லாம் சொல்லலை. நான் வந்து நானும் இந்த இடத்துல ஒரு பதிவு செய்ய வேண்டேன். கண்ணன் சார் வந்து ஏறக்குறைய 2000 ஆல்பம்ஸ் இருக்குமா சார்? சாரி, ஒரு 20,000 பாடல் பண்ணியிருக்கேன். டிவோஷனலில் 20,000 பாடல் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட எத்தனையோ ஆயிரக்கணக்கான மேடை கச்சேரிகள் பண்ணியிருக்காரு. கர்நாடக சங்கீதத்தோட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குடும்பம், ஒரு பெரிய பாரம்பரியம் மிக்க குடும்பத்துலேருந்து வந்திருக்காரு. அவருக்கும் கர்நாடக சங்கீதத்தில் எத்தனையோ ஆண்டு கால தொடர்பு இருக்குது. கர்நாடக சங்கீதத்திலே ஊறி போய் நான் எத்தனையோ சாங்ஸ்லாம் டவுட் கேட்பேன். அந்த ராகத்தை அவ்வளோ தெளியமாக எடுத்து சொல்லக்கூடியவர். எனக்கு மட்டும் இல்லை, அநேக இசையமைப்பாளர்களுக்கு இன்னைக்கு அவர் இந்த சாங் இந்த ராகம் அப்படின்னு எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியவர். ஒரு சாதாரண ஒரு மனுஷனையோ யாரையும் நாங்கள் கூப்பிட்டு வந்து எடுக்கல. கண்ணன் சார் இஸ் ரியலி குவாலிஃபைட் பர்சன். அண்ட் மோரோவர் என்னுடைய நிகழ்ச்சிகளில் வர்றவங்க எல்லாருமே வெல் குவாலிஃபைட் பீப்புள்ஸை தான் நாங்கள் கூப்பிடுறோம். அண்ட் நான் கூப்பிடுறது. ஸோ அப்படியாப்பட்ட ஒரு நிகழ்ச்சி தான் நாங்கள் நடத்திக்கிட்டோம். இதில் பாருங்க, பாகுமீர கருணாத்தோ பலுகக தியாகராஜ சுவாமியோட கிருதி சங்கராபரண ராகத்தில் இவ்வளோ சாஸ்திரம் லக்ஷ்மி ஜெகன்மாதேவி வந்து வரமருள், இப்படி ஒரு சாஸ்தியோசியமான ஒரு சங்கராபரணம் நம்மளுடைய ஆன்சஸ்டர் சங்கீத மூர்த்திகள் ஹேண்டில் பண்ணி, தீட்சிதராக இருக்கட்டும், சாமாசாஸ்திரியாக இருக்கட்டும், தியாகராஜ சுவாமியாக இருக்கட்டும், எல்லாம் பட்டு இப்போது என்னுடைய தந்தையார் வீரமணி சாமி வந்து திருவிளக்கை ஏற்றி வைத்து திருமகளே வருக குலம் விளங்க எங்கள் வீட்டில் கொலுவிருக்க வருக. நான் சொன்ன பார்த்தீங்க பிரார்த்தனை பாரு.